இப்போ தான் ஒரு கேஸ் வெளியாகிருக்கும் பார்த்தீங்கன்னா திருப்பி பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 10 செகண்டில் திருப்பி ஃபுல்லாக பயணிக்கும். நீ எந்திரிச்சு உட்காந்துக்குவாங்க. என்னடா நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்குது, பயமாக இருக்குது, இது ஹார்ட் ப்ராப்ளமா இல்லை கேஸ்ட்ரிக் தானே, அழகாக கலக்கி குடிச்சு பாருங்கள். வித்தின் 10 நிமிஷத்துலலாம் உங்களுக்கு இந்த ப்ளோட் ஆகுது, வயிறு ப்ளோட் ஆகிறது நிற்கும். பவர் பூஸ்டர், இம்யூன் பூஸ்டர், அதுக்கப்புறம் என்னென்னலாம் ஒரு பூஸ்டர்னு சொல்கிறோமோ உடலுக்கு, கண் பார்வை, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஹைப்பர் கேஸ்ட்ரிக்காக இருக்குது, எனக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது, வாதம் பித்தம் கபம், இதை மூணையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த அஷ்ட சக்திகளும் ஒன்று சேர்ந்தால் எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி கிடைக்குமோ அது எல்லார் வீட்லையுமே இருக்கணும்னே சொல்லுவேன். வயசானவங்க வீட்டில் இருக்கணும். முட்டு வலி, தேய்மானம், அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைஜஷன் பிரச்சனை இருக்கும், கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்கும், கரெக்டாக மோஷனே போக மாட்டேங்கிறோம், ப்ளஸ் இவ்வளோ பிரச்சனை இருக்கு இல்லையா, இன்றைக்கி குழந்தைங்களுக்கே இருக்குது. ஸோ அதுலேருந்து நம்ம மீண்டு வருவதற்கு இந்த அஷ்ட சக்திகளும் ஒன்று சேர்ந்தால் எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி கிடைக்குமோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஒரு மருந்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. நம்மளோட இந்தியன் மெடிசன் கடையில் இது இல்லாத இடமே கிடையாது. அஷ்டச்சூரணம். காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஒரு மருந்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அஷ்டச்சூரணம். இந்த சூரணம் வந்து பார்த்திங்கன்னா தெய்வீக சூரணம்னு நான் சொல்லுவேன். எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனையை அசால்ட்டாக தூக்கிவிடும். மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கும், ஒரு ஃபீவர் இருக்கும், ஒரு கோல்டு இருக்கும், நெஞ்செரிச்சல் இருக்கும், உடல் உறுப்புகளுக்கெல்லாம் ஒரு இயக்கம் இருக்குது. இப்போ ஒரு வண்டி இருக்குன்னா ஒரு பெட்ரோல் முக்கியம், டீசல் முக்கியம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பவர்ன்ற ஒரு வார்த்தை, அதுக்கு இந்த அஷ்டச்சூரணத்தை நம்ம பேர் சொல்லலாம். வீட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா ஏதாவது ஒரு பவர் சப்ளை இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு மெயின் அப்படின்னு சொல்லுவோம்ல, மெயினை ஆஃப் பண்ணால் எல்லாம் சரியாயிடும். அதே மாதிரி எல்லா பிரச்சனையும் ஆஃப் பண்ணணும்னாக்கா இந்த அஷ்டச்சூரணம் ஒரு மெயின்னே சொல்லலாம். ஏன்னா பவர் பூஸ்டர், இம்யூன் பூஸ்டர், அதுக்கப்புறம் என்னென்னலாம் ஒரு பூஸ்டர்னு சொல்கிறோமோ உடலுக்கு, கண் பார்வை, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஹைப்பர் கேஸ்ட்ரிக்காக இருக்குது, எனக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது, வாதம் பித்தம் கபம், இதை மூணையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த அஷ்ட சக்திகளும் ஒன்று சேர்ந்தால் எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி கிடைக்குமோ அதுமாதிரி அஷ்ட சூரணமும் உங்களுக்கு வந்து உள்ள அழகாக மிக்ஸ் பண்ணி இன்றைக்கி அந்த காலத்துலலாம் உட்காந்து பொறுமையாக உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி செஞ்சு பக்குவமாக நல்ல நல்ல கம்பெனியாக பார்த்து வாங்கிக்கோங்க. எல்லா கடையிலையும் அஷ்டச்சூரணம் இருக்கும். அது எல்லார் வீட்லையுமே இருக்கணும்னே சொல்லுவேன். வயசானவங்க வீட்டில் இருக்கணும். முட்டு வலி, தேய்மானம், அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைஜஷன் பிரச்சனை இருக்கும், கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்கும், எல்லாத்துக்குமே இந்த அஷ்டச்சூரணம் சூப்பராக ஹெல்ப் ஆகும். இப்போ நான் ஒன்று நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அஷ்டச்சூரணம்னாலே நம்ம வீட்டில் அவசியம் இருக்கணும். எல்லா பொருளும் இருக்கு இல்லையா, அதில் அஷ்டச்சூரணம் நம்ம வீட்டில் இருக்கணும். இன்றைக்கி எல்லாமே கண்ட உணவாக சாப்பிட்றோம். டைஜஷன் பிரச்சனை இருக்குது, கான்ஸ்டிபேஷன் வந்துடுது, நெஞ்சரிச்சல் இருக்குது, கரெக்டாக மோஷனே போக மாட்டேங்கிறோம், ப்ளஸ் இவ்வளோ பிரச்சனை இருக்கு இல்லையா, இன்றைக்கி குழந்தைங்களுக்கே இருக்குது. ஸோ அதுலேருந்து நம்ம மீண்டு வருவதற்கு இந்த அஷ்டச்சூரணத்தை நம்ம வந்து சாப்பிட்ட பிறகு, நீங்கள் எப்போ சாப்பிட்றீங்களோ, அதிகமாக பிரச்சனை இருக்குது, எனக்கு கிரானிக்காக இருக்குது அப்படின்னாக்கா சாப்பிட்ட பிறகு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு, இல்லை சாப்பிட்றதுக்கு முன்னாடி கூட இதை எடுக்கலாம், பின்னாடியும் எடுக்கலாம். ஸோ பிஃபோர் நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய அசிடிட்டியை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. அப்போ சாப்பிட்றதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்து நான் ஃபஸ்ட்டு தண்ணியில் கலக்கி குடிச்சிருங்க. 2 வேளையுமே எடுக்கலாம், தவறு கிடையாது. ஸோ சாப்பிட்ட பிறகோ இல்லை முன்னாடியும் நீங்கள் எப்போ வேணாலும் எடுக்கலாம். ஆக மொத்தத்தில் அஷ்டச்சூரணம் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நீங்கள் மீல்ஸ்க்கு நடுவில் எடுத்தீங்க அப்படின்னாக்கா அந்த சாப்பாடு நல்ல ஜீரணம் கிடைக்கும், ஜீரண சக்தியை தூண்டும், உடம்புல கேஸ்ட்ரிக் இருக்கே வைக்காது. அப்புறம் இந்த பார்த்திங்கன்னா இந்த கேஸ்ட்ரிக் ட்ராக், அதாவது நம்ம உணவு ட்ராக் இருக்குது பார்த்திங்களா, அந்த கேஸ்ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே நான் படுத்தாலே சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நான் படுக்கிறேன் சார், என்னால் படுக்க முடியல, இங்கே ஏதோ ஒன்று அடைச்ச மாதிரியே இருக்குது, அதுதான் நெஞ்சு எரிச்சல், அசிடிட்டி. இந்த அசிடிட்டி என்ன பண்ணுன்னா படுத்த உடனே போய்ட்டு அப்படியே கேஸ் உருவாக்கிக்கிட்டே இருக்கும். இப்போ தான் ஒரு கேஸ் வெளியாகிருக்கும் பார்த்தீங்கன்னா திருப்பி பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 10 செகண்டில் திருப்பி ஃபுல்லாக பயணிக்கும். நீ எந்திரிச்சு உட்காந்துக்குவாங்க. என்னடா நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்குது, பயமாக இருக்குது, இது ஹார்ட் ப்ராப்ளமா இல்லை கேஸ்ட்ரிக் தானே, ஒன்றும் இல்லை, அஷ்டச்சூரணத்தை அழகாக கலக்கி குடிச்சு பாருங்கள். வித்தின் 10 நிமிஷத்துலலாம் உங்களுக்கு இந்த ப்ளோட் ஆகிறது, வயிறு ப்ளோட் ஆகிறது நிற்கும். அதேமாதிரி நெஞ்சரிச்சல் இருக்காது. ஆக மொத்தத்தில் ஜீரண சக்தி கரெக்டாக இருக்கும். எந்தெந்த சாப்பாடுக்கு முன்னாடி அப்படின்னு, ஏன்னா இன்றைக்கி வந்து ஏன் 2 வேளையுமே எடுக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு வேளை தான் எடுக்க சொல்லுவாங்க. இன்றைக்கி 2 வேளையுமே எடுக்கிறதுக்கு காரணம், நீங்கள் வந்து 1/4 டீஸ்பூன் தான் எடுக்கிறீங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இப்போ எடுக்கும் பொழுது உங்களுக்கு தேவையான அந்த எனர்ஜி தான் இந்த 10லனா தான் சரியாக அரைவு நடக்காது. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு அங்கே அரையப்படாது, அந்த இடத்துல என்னாகும், நசுங்காது. ஏன்னா அதோடய சொல்யூஷன் ரொம்ப கம்மியாக ஊற்றும், இல்லாட்டினா அதிகமாக ஊற்றிருக்கும், புண்ணாயிரும். ஸோ இந்த அஷ்டச்சூரணம் அது பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ எல்லாருமே எடுத்துக்கலாம். அதனால் அஷ்டச்சூரணம் ஒருத்தவங்க வீட்டில் அவசியம் இருக்கணும். அடுத்தது முக்கியமாக தூக்கமின்மை. தூக்கமே இல்லை சார் எனக்கு அப்படிங்கிறாங்க இல்லையா, இன்சோமேனியா ப்ராப்ளம், அதுக்கும் அஷ்டச்சூரணம் சாப்பிட்ட பிறகு ஒரு நைட் டைமில் சும்மா லைட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் கலக்கி குடிச்சு பாருங்கள். வயிறு மந்துன்னு இருக்காது, ப்ளோட்டிங் இருக்காது, அழகாக தூக்கம் வரும். ஏன்னா சீரான இரத்த ஓட்டத்தை கொடுக்கக்கூடியது இந்த அஷ்டச்சூரணம்.
ஆக நீங்கள் வந்து வேறு எந்தெந்த வியாதியெல்லாம் நீங்கள் பட்டியலிடுங்கிறீங்களோ அத்தனை வியாதியையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய சக்தி. ஏன்னா வாதம் பித்தம் கபத்தை பேலன்ஸ் பண்ணிடுது. ஸோ ஹீட் இருக்காது. ஸோ பித்தத்தை பேலன்ஸ் பண்ணிவிடும். அதனால் உங்களுக்கு வயிறெரிச்சல் இருக்காது. பித்தம் சம்மந்தப்பட்ட நோய் இருக்காது. கல்லீரல் நன்றாக இருக்கும். மண்ணீரல் நன்றாக இருக்கும். இன்றைக்கி லிவர் நன்றாக இருக்கும். காரணம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் தேவையற்ற கொழுப்பு உடம்புல இன்றைக்கி வந்து தேவையற்ற கொழுப்பு, அதாவது நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்புங்கும்போது கெட்ட கொழுப்பு தான் இன்றைக்கி நிறையா வச்சுருக்கோம். ஸோ எல்டிஎல் பேலன்ஸ் இருக்கும், கொழுப்பு பேலன்ஸில் இருக்கும் உங்களுக்கு. ஆக நிணநீர் சுரப்பிகள் எல்லாமே பேலன்ஸ் பண்ணக்கூடிய சக்தி இந்த நிணநீர் சுரப்பிகள் எல்லாத்தையும் தூண்டுதல் செய்யக்கூடிய இது என்னென்னு கேட்டிங்கன்னா அஷ்டச்சூரணம். ஸோ ஒரு வீட்டில் அவசியம் அஷ்டச்சூரணத்தை வச்சுக்கோங்க. இது வந்து மல்டி பர்பஸ். உங்களுக்கு தலைவலிக்குதா, ஏன்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் தானே போய் பிரெயினில் லாக் ஆக்கிடுது. யார் லாக் ஆக்கிடுது? அங்கே ரத்தம் போகலைன்னா தலைவலி வந்துடும். ஸோ அதுதான் கேஸ்ட்ரிக்கே தூக்கிடுது, பேலன்ஸ் பண்ணிடுது. ஸோ அப்போ தலைவலியும் வராது. தலைவலிக்கு எடுக்கலாம், ஃபீவருக்கு எடுக்கலாம், வயிறு வலிக்கு எடுக்கலாம், கான்ஸ்டிபேஷனுக்கு எடுக்கலாம். ஆக மொத்தத்தில் மிக முக்கியமானது அஷ்டச்சூரணம். இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா பசியின்மை ப்ளஸ் ருசியின்மை. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு பிடிச்ச மாதிரியே இருக்கும். எனக்கு டேஸ்ட்டே தெரியல சார், ருசியே இல்லை, நாக்கு வந்து மதன்னு இருக்குது, நல்லா பேச முடியல, குளறுது, இந்த நாக்கு வந்து தடிச்சு போயிடுது. ஸோ இதெல்லாம் காரணம் என்னென்னாக்கா அந்த அழுக்குகளையும் உள்ள கழிவுகளையும் தேக்கி வச்சுருக்கக்கூடிய இந்த உடம்புக்கு இது எல்லாத்தையும் நீக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே தீர்ந்து போகும். அப்போ கண்டிப்பாக இழந்த ருசி கிடைக்கும். இந்த ஸ்மெல்லே எனக்கு பக்கத்தில் இருந்து இல்லை. நம்மளாம் நினச்சிருப்போம் கோல்டு பிடிக்கிறதுனால தான் இந்த மாதிரியான பிரச்சனை வரும், நமக்கு ஸ்மெல்லே தெரிய மாட்டேன். அப்படி கிடையாது. இந்த சுவை பட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து மிகப்பெரிய ஒரு சொல்யூஷன் சுரந்துட்டுருக்கோம். அது கட் ஆகிடும் டோட்டலாக. அஷ்டச்சூர்ணத்தை நீங்கள் உள்ளே போட்டு இல்லைன்னா தண்ணியில் குடிக்கும் பொழுது அந்த லாக்கெல்லாம் நம்ம தீர்ந்து போகிறதுனால என்னாகும், திருப்பி வந்து எல்லாமே ரீப்ரொடியூஸ் ஆக வைக்கும்போது டேஸ்ட்டு கிடச்சிரும், வாசம் கிடைச்சிரும். அதேமாதிரி வந்து உங்களுக்கு பசி, அதாவது பசி வந்து நல்லா தூண்டும் பிறகு அதுக்கப்புறம் டைஜஷனே வந்துடும். எனக்கு ஆசைப்பட்டது என்னால் சாப்பிட முடியல, எனக்கு எடுத்து 2 வாய் வச்சோன்னே வயிறு பற்றி நிறைஞ்ச மாதிரி ஆகிடுது. அங்கே கேஸ் தான் இருக்கும். பசியில் நம்ம வயிறு ஃபில்லப் ஆகிறது கிடையாது. ஆக மொத்தத்தில் நமக்கு இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக ஒரு வீட்டில் இருக்கணும் அவசியமான ஒரு மருந்து அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த அஷ்டச்சூரணம். அது மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு பல விஷயத்துக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா இதை ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் போட்டு பாருங்களேன். எனக்கு நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா கேஸ் இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹார்ட்டில் இருக்கக்கூடிய இந்த கேஸை ரிலீஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதை ரிலீஸ் பண்ணும். இது ஹார்ட் அட்டாக் தானா, ஹார்ட் பெயின் தானா, இல்லை கேஸ்ட்ரிக்கான்னு எந்த டவுட் இல்லை. அஷ்டச்சூர்ணத்தை ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டு நீங்கள் கலக்கி பிடிச்சி பாருங்கள். இமீடியட்டாக உங்களுக்கு அதுலேருந்து ரிலீஸ் ஆகிடும். அதையும் தாண்டி பிரச்சனை மட்டும் தான் நீங்கள் அடுத்ததை யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஆக மொத்தத்தில் மிக முக்கியமானது அஷ்டச்சூரணம் நம்மளுடைய சித்த மருத்துவத்தில். இந்த அஷ்டச்சூரணத்தை பற்றி ஏன் நம்ம இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லிட்டு வரேன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வாதம், இந்த சொன்னாலே வாதம் பித்தம் கபத்தை பேலன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, நிறைய பேருக்கு இன்றைக்கி வாதம் ஸ்ட்ரோக் வருது. ஸ்ட்ரோக் இருக்கிறவங்க இதை பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு கேட்டிங்கனாக்கா இந்த வாதம் வந்து கிளியர் ஆகும். அதேமாரி பார்த்திங்கன்னா பித்தம், வாத பித்தம் கபம்னு சொல்கிற மாதிரி இந்த வாத நோய்கள் கிளியர் ஆகும். ஸோ இதை எப்போ எடுத்துக்கலாம் வாதம் இருக்கிறவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஈவினிங் நேரத்தில் ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க, போதுமான விஷயந்தான். இந்த குழந்தைகளுக்கெல்லாம் வயிறு வலின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் மென்சஸ் பீரியட்ஸ் பெயின்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ எடுத்துகிட்டு வந்தாலும் இது பேலன்ஸாக இருக்கும். இன்றைக்கி குழந்தைங்களுக்கு தான் பிரச்சனை. வயிறு எதுக்கு எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா இங்கே டாக்டர்கிட்ட பார்த்தீங்கன்னாக்க நிறைய பேர் வந்து வயிற்று வலியில் தான் போய் நின்றுருப்பாங்க. எல்லாம் சின்ன சின்ன வயசு குழந்தைங்களா. இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்தாலே போதுமான விஷயந்தான். அஷ்டச்சூர்ணத்தை இருக்கும், எனக்கு வயிறு மந்தமாக இருக்குது, புப்புசமாக இருக்குது, எனக்கு வந்து மோஷனே போகலை அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த அஷ்டச்சூர்ணத்தை சும்மா 1/4 டீஸ்பூன் எடுத்து ஒரு சுடுதண்ணியில் எடுத்துக்கோ அப்படின்னா வித்தின் 1/2 ஹவர்லையோ 10 நிமிஷத்துலேயே அவங்க வந்து ரிலீஃப் ஆகிடுவாங்க. ஸோ ஈவினிங் டைமில் மேக்ஸிமம் எடுத்தாலே போதுமான விஷயந்தான். இந்த அஷ்டச்சூரணம் மிக முக்கியமானது. அதனால தான் நான் வந்து இவ்வளோ தெளிவாக நான் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன். ஆக மொத்தத்தில் அஷ்டச்சூரணம் தி பெஸ்ட். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.